வெல்கம் டு குக் வித் த்ரீ சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான மட்டன் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பாத்திரம் கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கு அப்புறமேட்டு எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதாவது ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு சின்ன வெங்காயம் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 20 சின்ன வெங்காயத்தை நம்ம உரித்து வச்சுருக்கோம். அந்த 20 சின்ன வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கிலோ மட்டனுக்கு தான் குழம்பு வைக்க போகிறோம். அதனால் 20 சின்ன வெங்காயம் எடுத்து அந்த எண்ணெயோடு நல்லா வதக்கிக்கோங்க. அது நல்லா லைட் ப்ரௌன் கலர் அளவு வரைக்கும் நம்ம ஃபுல்லாக வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறமேட்டு சின்ன தக்காளி 2 இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்படின்னா பெருசாக இருந்தால் ஒரு தக்காளி கூட நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். தக்காளி சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு தக்காளியும் வெங்காயம் நமக்கு நல்லா ஆயிலில் நமக்கு வதங்கி வரணும். அதனால் ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. தக்காளியும் சரி வெங்காயம் சரி ரெண்டும் சாஃப்டாக ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் தான் நம்ம ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப நமக்கு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும். அது இல்லாமல் நமக்கு பச்சை வாசமும் எதுவும் தெரியாது. அதனால் நம்ம சட்னிக்கு அரைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நம்ம நல்லாவே வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நமக்கே பார்க்குறப்ப தெரியும், கலர் மாறும். அந்த இப்போ பாருங்கள், நமக்கு ஓரளவுக்கு நல்லா நம்ம வதங்கி வந்துருச்சு. அது நம்ம ஆறட்டும், அதை நம்ம தனியாக வச்சுருங்க. அடுத்து ஒரு அரை மூடி தேங்காவை நான் அரைச்சி வைக்கிறதுக்காக மிக்சியில் எடுத்திருக்கேன். அது கூட பிரியாணி இலை கொஞ்சம், பட்டை கொஞ்சம், லவங்கம் கொஞ்சம், ஏலக்காய் 2 இதையும் சேர்த்து நம்ம அந்த தேங்காவோடு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க. நான் 5 பேருக்கு செய்கிறேன், அரை மூடி தேங்காய் போதும். அதே அதிகமாக இருந்தால் தேங்காய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா பேஸ்ட்டு மாதிரி கொஞ்சம் அளவுக்கு அரைஞ்சி வரும். அவ்வளோதான், நம்ம மிக்சியில் போட்டு ஜாரில் வச்சு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு வந்ததுக்கப்புறம் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம வெங்காய தக்காளி வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அதையும் நம்ம அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துட்டோம். அடுத்து ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சதுக்கப்புறமேட்டு எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி எண்ணெய் போட்டு எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம், அதிலே கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் இருக்கும். அதனால் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் மட்டன் இருக்குது பார்த்தீங்களா, 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த மட்டனை நம்ம எண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் மட்டன் போட்டுருங்க. மட்டன் எல்லாமே நல்லா சேர்ந்துட்டு ஃபுல்லாக கிளறி விடுங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். எண்ணெயில் நமக்கு கொஞ்சம் நேரம் மட்டன் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அடுத்து நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3ஐயும் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு சமமாக எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது 3ஐயும் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கேன். அந்த பேஸ்ட்டு தான் இப்போ சேர்த்துருக்கான். அதுவும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு மட்டனில் நமக்கு நல்லா சேர்ந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நமக்கு நல்லா வதங்கணும். அதனால் 2 நிமிஷம் வதக்க விட்டதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளியும் வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஃபுல்லாக கிளறி விடுங்க. எல்லாமே நம்ம கலந்து நல்லா பச்சை வாசனை வரைக்கும் போகணும். அடுத்து தேங்காவும் இந்த மசாலா போட்டு அரைச்சி வச்சு பார்த்திங்களா, அந்த தேங்காய் பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். ஸோ எல்லா பேஸ்ட்டுமே சேர்த்து நம்ம ஒட்டுக்கா கொதிக்கிடும் போது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்துடும். அதனால் எல்லா பேஸ்ட்டுமே நம்ம ஒட்டுக்காவே சேர்த்துக்கலாம். தனித்தனியாக நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. எல்லாமே சேர்த்துட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. அடுத்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது காஷ்மீரி மிளகாத்தூளாக இருக்கிறதுனால இதில் காரம் அதிகமாக இருக்காது. அதனால் 2 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். கார மிளகாத்தூளாக இருந்ததுன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து உப்பு இருக்குது பார்த்தீங்களா, உப்பு நம்ம தேவைக்கேற்ப சேர்த்துக்காங்க. நான் ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பத்தலைனா உப்பு கூட போட்டுக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கெட்டியாக இருக்கனால டக்குன்னு இதாகிடும். அதனால் தண்ணி சேர்த்து கூட ஃபுல்லாக இது பண்ணிடுங்க. அடுத்து கொத்தமல்லி தூள் இருந்ததுன்னா அது 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 இல்லைனா 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க. ஃபுல்லாக போட்டுட்டு எல்லா மசாலாவும் நமக்கு நல்லா கலந்து ஃபுல்லாக கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கப்புறமேட்டு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது நமக்கு எவ்வளோ தேவையோ, எத்தனை பேருக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. மட்டன் நம்ம வேக வைக்காதனால இதிலே தான் நமக்கு மட்டன் வேக போகுது. அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கூட நல்லா இப்போ ஃப்ளேம் அதிகமாக கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டும். குழம்புல இருக்கிற மசாலாவும் கொதிக்கும், மட்டனும் நமக்கு வெந்து வந்துடும். மூடி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா அவ்வளோதான். நமக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமேட்டு குழம்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சமாக வேணும்னா அப்படியே மேலே தூவி விட்டுக்கோங்க. அது நமக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும். அதுவும் நமக்கு ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். மட்டன் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நம்ம மட்டும் ஆஃப் பண்ணி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். சூப்பரான மட்டன் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது
நம்ம பிரியாணிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ஈவன் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக வந்து இருக்கும். நீங்கள் இந்த சிம்பிளான மட்டன் குழம்பு வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதுமாதிரி பிரியாணி வீடியோஸும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது மேலே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.